இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், இது வழி நடத்தக்கூடிய ஓவியம். மேய்க்கிறது மாத்திரம் அல்ல, அதுக்காக சரியான வழியில அநேக வழிகள் உண்டு, அநேக வழிகள் உண்டு. தவறி போகிறதுக்கு அவனை விடக்கூடாது. அந்த வழி எந்த வழி என்கிறதை குறித்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த வழியில நீங்கள் நடந்து பழகின வழியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் நடக்காத வழியில அவங்கள போக சொல்ல வேணாம். உங்களுக்கு தெரியாது எங்க அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி அவனுக்கு தெரியாட்டி நீங்க உங்களுடைய ஆத்துமாக்களை அங்க அனுப்பக்கூடாது. எந்த கான்ஃபரன்ஸா இருக்கலாம், எவ்வளவு பெரிய 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 இந்த ஆவியின் கூட்டங்களாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்திருக்கணும் அந்த இடத்துல என்ன விதமான போதனை நடக்குது. என்னுடைய மக்கள் அந்த இடத்துல போனால் இன்னும் கொஞ்சம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக வருவாங்களா, அல்லது போனா இருக்கிற விசுவாசமா இல்லாம போகுமா அப்படிங்கிறத முதல்ல மேய்ப்பன் தெரிந்து வைத்திருந்தால் தான் மந்தையை அதற்கு நேராக வழி நடத்தலாம். அங்க ஒரு சுவிசேஷகர் வந்திருக்கிறாரப்பா, நானும் வர்றேன், நீங்களும் வர்றீங்களா, வாங்க எல்லா சபையும் போயிட்டு வருவோம், பிரயோஜனமா இருக்கும். எப்படி ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு, வாங்க போவோம், எனக்கு தெரியும் அவர் அப்படின்னு சொன்னாதான் அந்த மந்தைகள் உங்களுக்கு பின்னால வரும். நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த ஒருத்தர் வந்திருக்காரா, நீ போன்னு சொன்னா அவன் போனவே திரும்பி வர மாட்டான். நீங்க வீடு தேடிக்கொண்டு போனாலும் அவனுக்கு நல்ல ஒரு வீட்டை வேற எங்கேயோ கட்டி கொடுத்தா அவனை அப்படியே கொண்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்டதான பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனப்படினாலே வழி நடத்துகிறதான மேய்ப்பன் அந்த வழியை தெரிந்து கொண்டவனாக இருக்க வேண்டியது அவசியம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்துல 1வது அதிகாரம் முதல் 5 வசனத்தை நீங்க பாருங்க. அந்த யோவானை பற்றி ஆண்டவர் பேசும் பொழுது அவர் சொல்றார், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம், நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிறபடி, ஏசாயா 40:3 பழைய தீர்க்கதரிசி அவர் எழுதியிருக்கிறார் இந்த காரியத்தை. யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கேற்ற மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். பதினேழு யோவானுடைய ஊழியம் அவன் சரியான வழியை தெரிந்து வைத்திருந்ததான ஊழியமாக இருக்கிறது. இந்த வழி எப்ப அவர் பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னுக்கு தேவன் தீர்க்கதரிசியை அனுப்பி சொன்னதான அந்த காரியம் இப்போ யோவான் மூலமாக அவர் நடத்தி கொண்டு போகிறார். அதுபடினால தேவனுக்கும் தெரியும் இந்த வழி என்ன வழின்னு, செய்கிற யோவானுக்கும் தெரியும் நான் போகிற வழி என்ன வழி. இதுதான் அந்த வழி நடத்துகிறதான ஊழியம். தெரியாம எங்கேயுமே நீங்களும் போய் அம்பிட்டுறாதீங்க, உங்களுடைய ஒரு ஆத்மாக்களையும் கூட அனுப்பிடாதீங்க. அனுப்புனா தொப்பிட்டான், அதுக்கு பிறகு ஒன்றும் செஞ்சு கொள்றதுக்கு இயலாது. ஏன்னா ஆத்மாக்களை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் பிசாசு பார்த்து கொண்டே இருக்கு. ஆனப்படினால வழியை தெரிந்து கொள்ளுங்க. 3வது, நீங்க ஆத்மாக்களை எடுத்துட்டீங்களா, சபையாக அவங்கள கொண்டு வந்துட்டீங்களா, அவங்களுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்களா, இப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஊழியத்தை நீங்க செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். எந்த நேரமும் பிரசங்கம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து என்னத்தை சொன்னாரோ அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதுதான் இந்த கற்றுக் கொடுக்கிறதான ஊழியம் என்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 28:20 அவர் சொல்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அப்ப உங்களுக்கு முதல்ல நீங்க கற்றுக்கொண்டதான லெசன்ஸ் உங்களுடைய மனசுல உங்களுடைய ஜீவியத்துல இருக்க வேண்டியது அவசியம். நான் கற்றுக்கொள்ளாதத ஆண்டனிக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியாது தானே, சப்ஜெக்ட் தெரியாது தானே. முதல்ல நான் போயிட்டு தேவனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக் கொடுத்ததை அப்பா இதுதான் தேவனுடைய சத்தியம் என்கிறதாக நீங்க ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வந்ததான உங்களுடைய ஆத்மாக்களுக்கு கற்றுக்கொள்ளுன்னு வேதம் சொல்லி.
இது கற்றுக் கொடுத்தலின் ஊழியம். ஆகவே பாருங்க, இது மேய்ப்பனின் ஊழியம், இது வழி நடத்துகிறதான ஊழியம், இது கற்றுக் கொடுக்கிறதான ஊழியம். 4வது இது பாதுகாக்கிற ஊழியம். எசேக்கியேல் புத்தகத்தில் அழகாக சொல்லியிருக்கேன். எனக்கு சரியான விருப்பம் முன்னே இருந்து அந்த வசனத்தை நான் அடிக்கடி வாசித்து கொண்டே இருப்பேன். எசேக்கியேல் 38வது அதிகாரத்திலே பாருங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்க, எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, அதுக்கு பிறகு நீ அவர்களுக்கு காவலாளனாக இரு. முக்கியமான காரியங்கள் பாஸ்டர், மிக முக்கியமாக தேவன் இதுகளை சொல்றாரு. இதுல உங்களுக்கு நிறைய பிரயோஜனம் நம்புறேன். ஒருத்தருக்கு ஒரு ஆத்மா நீங்க ஆயத்தப்படுங்க. அதை நீங்க செய்துட்டீங்களா? நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களோடு கூடினதான கூட்டத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, வழி நடத்துங்க, மெய்ப்பண்ணின் ஊழியத்தை செய்யுங்க. இதுகள் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. ஆனால் அவங்கள காவலாளனாக இருக்கு. காவல்காரன் அப்படின்னு சொன்னா செக்யூரிட்டி கார்டா இருக்கு. உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அந்த பில்டிங்ல இருந்து வெளியே போக இயலாது, அந்த கூட்டத்திலிருந்து வெளியே போக இயலாது. உங்களுடைய பெர்மிஷன். அதுதான் இந்த போதகர். நான் மகனுக்கு அடிக்கடி சொல்றது அதுதான். பாஸ்டர்னு சொல்லுங்க, பாஸ்டர்னு சொல்லுங்க. அக்கிலன் கண்டவன் கண்டவன், அங்க போனவன் இங்க போனவன், ரோட்ல இருந்தவன், அப்படியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. உங்களுடைய அந்த பொறுப்பு பார்த்த உடனே பயங்கரமா இருக்கணும். ஏன்னா பரலோகத்திலிருந்து கிடைக்கிறதான அந்த பயங்கரமான காரியம் பிசாசு பார்த்து கொண்டு இருக்கிறான். யாரு இங்க ஒரு பாஸ்டரை சும்மா பட்ட பேர்ல தான் அழைக்கிறாங்க இல்லையா? எங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய மகள் போகிறதான சர்ச்சு, அவரை இந்த அங்க இருக்கிறவங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் அந்த ஒரு அதுலயும் ஒரு பட்ட பேரை போட்டுக்கிட்டு அப்படித்தான் சொல்றது. ரோட்ல எல்லாம் அப்படித்தான் பேசுறது. நாளைக்கு அவர் போதிக்குள்ள உட்காந்து கேட்பாங்க, இவர் என்னத்தை கேட்கறது, இவனா என்னத்தை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஆனப்படினால பாதுகாக்கும் ஊழியம், ரியல் செக்யூரிட்டி, போலீஸ்காரனா இருக்கும். அந்த யூனிஃபார்மை கண்ட உடனே அவன் நெத்திலிய மாதிரி தான் இருப்பான். அவனுக்கு இந்த கையை தூக்கிட்டு இயலாது. அவனுக்கு பெரிய கோட்டம்னு போட்டிருப்பாங்க. போட்டு நட்ட நடுவில் நிப்பாட்டிட்டாங்கன்னா எந்த ஜனாதிபதி வந்தாலும் எவன் வந்தாலும் கையை போட்டான்னா நிற்கணும், இல்லாட்டி சுட்டுருவான். பார்த்தீங்களா? அதுதான் காவல். அவன் காவலாளி, காவல்காரனாக இருக்கணும் சபைக்கு. உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளுக்கு வரவோ, யாருக்கும் கூப்பிட்டு கொடுக்கவோ, யாருக்கும் அதை செய்யவோ இதை செய்யவோ, நத்திங் ஒன்றுமே செய்யலாம். அந்த சபைக்கு நீங்கள் காவல்காரனாக இருக்கிறீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம், அது போஷிக்கும் ஊழியம். அதுக்குள்ள ஒருத்தனுக்கு பசி பட்டினின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் போஷிக்கத்தான் வேண்டும். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போம் அடுத்த காரியத்தை பாருங்கள். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் பாஸ்டர். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆனபடினால சகோதரரே, பரிசுத்த ஆவியையும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சியை பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலையை செய்வார்கள். நாங்களோ ஜெபம் பண்ணுறதுலையும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்பதாக சொல்றாங்க. இப்போ அந்த விதவைகளை பராமரிக்கிறதான ஊழியம், சபைகளிலே பலவிதமான காரியங்கள் நடக்க வேண்டும். அவங்கள போஷிக்கணும்.
அவங்க சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, உடுத்துறதுக்கு இல்லாமல் இருப்பாங்க, விதவைகளாக இருப்பாங்க, அவங்கள செய்யணும். ஆனால் அவர்களுக்கு அதையும் போதகர்மாக தான் நியமிக்கணும். யாரை கண்டவன் கடையவையெல்லாம் நியமிக்க இயலாது. அங்கே பாருங்க, அந்த வேலையை செய்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும், ஞானத்தினாலே நிறைந்திருக்கணும், நற்சாட்சி பெற்றிருக்கணும். அப்படிப்பட்ட 7 பேரை தான் இந்த பந்தி விசாரிப்புக்காக அந்த ஆதி சபை நியமித்தது.